ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம லைனாக பார்த்துட்ருக்குறோம். ஆட்டிசம் குழந்தைங்களோட மெமரி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆட்டிசம் குழந்தைங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாய் வாங்கி கொடுத்து அந்த டாயை எப்படி விளையாடணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி அந்த குழந்தைங்க விளையாடுறத கற்றுக்கிட்டு விளையாண்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதே தான் இந்த வீடியோலேயும் சொல்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ராக்கிங் சேரு. ஸோ இந்த சேர் ஒரு 400 ரூபா இல்லைனா ஒரு 450 ரூபா வரும். எல்லா கடைகள்லேயும் இந்த ராக்கிங் சேர் கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஆட்டிசம் குட்டி இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த ராக்கிங் சேர் வாங்கி கொடுங்க. இது அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வெஸ்டிபுலார் இன்புட்டாகவும் இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டு ஆக்குபேஷ்னல் தெரப்பி மெத்தடும் கூட. நீங்கள் ஒரு ஆக்குபேஷ்னல் தெரப்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு இந்த ராக்கிங் சேரில் தான் உட்கார வைப்பாங்க. இது ஒரு நல்ல வெஸ்டிபுலார் இன்புட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ராக்கிங் சேர் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் உங்கள் குழந்தைய உட்கார வச்சு ஆட வைக்கலாம். கொஞ்ச நாள் ஆனால் அவங்களே அந்த சேரில் உட்காந்துக்குவாங்க. அவங்களே பேலன்ஸ் பண்ணி அந்த சேரில் ஆடுவாங்க. ஸோ அவங்க சேரில் உட்கார்றது, சேரில் ஆடுறது இதெல்லாம் கற்றுக்குவாங்க. இது மூலமாக அவங்களுடைய பேலன்ஸு, கோஆர்டினேஷன் இதெல்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சேரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்குவாங்க. சேர்னால் உட்கார்றதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்குவாங்க. ஒரு அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்திங்கன்னா அந்த குழந்தை அப்படி யூஸ் பண்ணுற கற்றுக்கும். அதே மாதிரி அந்த குழந்தை யூஸ் பண்ண அந்த குழந்தையுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ இதுதான் மெயினு. இந்த சேர் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஆட்டிசம் குட்டிக்கு வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைக்கு இப்படி ஆடுறதுக்கு கற்றுக் கொடுங்க. கொஞ்ச நாள் ஆனால் அந்த குழந்தையே உட்காந்துக்கும், அந்த குழந்தையே ஆடும். இது மூலயமா அந்த குழந்தையுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பாருங்கள். குழந்தையுடைய மெமரி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான டாய்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இப்போ நார்மலான குழந்தைங்க என்ன டாய்ஸ் வேணாலும் வச்சு விளையாடுவாங்க. ஆனால் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு சில நுணுக்கமான டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்திங்கன்னா விளையாட தெரியாது. மேலோட்டமான டாய்ஸ் வாங்கி கொடுத்து தான் அவங்கள ப்ளேயில் இன்டர்ஃபியர் பண்ணி விளையாட வச்சு அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆக நுணுக்கமான டாய்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து என்னென்ன மாதிரி டாய்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் இந்த ராக்கிங் சேர் மறக்காமல் ஒரு டாயாக உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுங்க. குழந்தையுடைய பிஹேவியரை குறைக்கிறதுக்கும், முக்கியமாக சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கு நிறைய பிஹேவியர்ஸ் இருக்கும். நம்ம டிவி பார்த்துட்டே சாப்பாடு ஊட்டுவோம், ஃபோன் பார்த்துட்டே சாப்பாடு ஊட்டுவோம். ஸோ அதை எல்லாத்தையும் குறைச்சி இந்த சேரில் உட்கார வச்சு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். ஆடிட்டே அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. இந்த சேரில் உட்கார வச்சு ஃபுட்டு கொடுக்கலாம். ஸோ இனிஷியலாக டக்குன்னு நம்ம அந்த குழந்தைக்கு மாற்ற முடியாது எதையுமே. ஆனால் நம்ம கிராஜுவலாக அந்த குழந்தைய மாற வைக்கலாம். ஸோ மாற்றி அந்த குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.